ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம். யாருக்கும் வந்து எள்ளு உருண்டை பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே வாஷ் பண்ணணும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அது மேலே வந்து இருக்கிற இதுவெல்லாம் வந்து போயிடும். சாதாரணமாக இருக்கும், வெறும் தோல் மட்டும் இருக்கிற எல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இது நல்லா வந்து போடுங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஈரமாக தான் இருக்குது, கரண்டியில் விட்டது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ண அது வந்து நல்லா வந்து ஹீட்டாகி வெடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து உடைத்தக்கல்லை ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து உடைத்தக்கல்லை பிடிக்காது, பட் நான் வந்து குட்டீஸுங்க சாப்பிட்ணுன்றதுக்காக கூட வந்து உடைத்தக்கல்லை ஆட் பண்ணிட்டேன். நல்லா வந்து ஒரு ஃப்ரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹீட்டாக இருந்தால் தான் அந்த பாகில் கொஞ்சம் நல்லா வந்து விட்டோம். அதனால் ஒரு ஃப்ரை கொடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதை கீழே இறக்கிட்டு பாவு செய்யலாம். பாவுக்கு வந்து எதுவும் பெருசாக தேவையில்லை, வெறும் வெல்லம் அதுக்கப்புறமா தண்ணி மட்டும் போதும். சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க காலங்காத்தால் எள்ளுருண்டை அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சுகர் வந்து இருந்தால் ரொம்ப அன்ஹெல்தி தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு எள்ளு செஞ்சால் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எங்கள் வயலில் வந்து வந்த எள்ளு, அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து வெல்லம் போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்களேன். அரை கிளாஸ் தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சுண்டுற வரையும் இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வெல்லம் வந்து கட்டிக்கிட்டே போட்டு அதனால் கொஞ்சம் கரைய லேட் ஆகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா வந்து நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ கிண்டுறோமோ அப்போ தான் வந்து பாவு வந்து ஒட்டாமல் அந்த மாதிரி வரும். எள்ளு உருண்டை மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை உருண்டை, இந்த உடைத்தக்கல்லை உருண்டை இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாவே அயன் கண்டென்ட் நம்ம வெளியே போகவே தேவையில்ல. குழந்தைங்களுக்கு ரெகுலராக இதுவே வந்து அயன் கண்டென்ட் நல்லா கொடுக்கும். அது கூட நம்ம முருங்கைக்கீரை, இந்த பீட்ரூட்டு அதெல்லாம் கொடுத்தாவே போதும், அயன் கண்டென்ட் நல்லா இருக்கும். பசங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினும் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆச்சு அவங்களுக்கு என்ன தான் வெளியே ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொஞ்சம் வீட்டில் ஒரு 2-3 ஸ்நாக்ஸ். இதில் வந்து சிம்மிலியும் வந்து இடிப்பாங்க, அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து அது எங்கள் மாமியார் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து போடுறேன். அதுவுமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிம்மிலி இடிக்கிறதுமே. அதுவுமே ஒரு ஃபேவரட் ரெசிபி தான் எங்களுக்கு. இது நானே வந்து ட்ரை பண்ண, சரி வருதா வரலையா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க செய்வாங்க, பட் நான் செஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நானும் செய்கிறேன். பட் வந்து இந்த இந்த பாவு பதம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அதை எடுத்தோம் அப்படின்னா ரவுண்டாக வரணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து காமிக்கிற பாருங்கள், வரல இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜ் நம்மளுக்கு பாவு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாவை வந்து வெளியே இறக்கிக்கலாம். நம்ம கூட வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொட்டுக்கடலை இதில் விழுந்துட்டா போல் அது வேறு நடுவில் வந்துகிட்டே இருக்குது. பாவு வந்து பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம ரொம்ப கெட்டியாகிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா ஒட்டவே ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். எள்ளும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃபேனுக்கு நேராகவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு லேசாக, ஏன்னா ஹீட்டாக இருக்கும் இல்லையா, நல்லா கிண்டிட்டு நமக்கு ஃபேனுக்கு நேராக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஆறும் போதே டக்குன்னு உருண்டை பிடிச்சிடணும். என்னால் வந்து அந்த உருண்டை பிடிக்கும் போது வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா கொஞ்சம் சூடும் தாங்கணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணால், சரி கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிட்டு நான் கிச்சன்லேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் அப்படின்றதுக்காக. கேஸ்லேருந்து கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் உருண்டை பிடிக்கலான்னு பார்த்தேன், பட் அப்படியே செம்ம ஹீட்டாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சா. இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரவுண்டாக பிடிக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக ஃபேனை வச்சுட்டு
கடகடன்னு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இலக்கு தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் போக 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 கெட்டியாகிடும். இந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகணும் பாருங்கள். அது அந்த பாவில் வந்து அது செட் ஆகணும். அது வரையும் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் விட்டு இறங்கின பிறகு கூட. இது வந்து பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரிலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு தடவை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பர்ஃபி மாதிரி செஞ்சு தரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பசங்களுக்கு. நான் வந்து சரி வெளியே ஃபேன் காற்றுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டுன்னு உருண்டை பிடிச்சாச்சுங்க. உருண்டை பிடிக்கும்போது வீடியோ எடுக்கவே முடியல சுத்தமாக. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ளேட்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சூடும் தாங்க முடியல நம்மளால். எப்படி சொல்கிறது, ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பிடிக்கவே முடியாது, அடை மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் சூடாக மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஒரு பவுலும் ஒரு ப்ளேட்டும் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக வந்து உருண்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு அடியாக உருண்டை பிடிச்சாச்சு. நான் எங்கே வருதோ வரலையோ அப்படின்னு நினச்சேன். பட் சூப்பராக வந்திருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தா செம்மையாக ஆறிருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து இதை செய்யணுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.